இரண்டாவது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தகடு மார்கழி திருவிழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் சிறப்பு அனைவருக்கும் இனிய மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினோத் சொன்ன பேசும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கவனித்து செய்யறதில்லை, எத்தனை பேர் கவனிச்சு செய்யறதில்லை. பல விஷயங்கள் வந்துட்டு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி பிளட்டு, அது இல்லாமல் ஐ டொனேஷன் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டிலே வந்துட்டு ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்தளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து சில டீ கடையில் வந்துட்டு டிசிஷன் எடுத்து முன்னாடி பல ஆளுநர் பல கதைகள் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு கண்கூடாக பார்த்துருக்கீங்க. டீ கடையில் பேசுறது முன்னெடுத்து இன்னைக்கு மார்கழி தகடு திருவிழா வந்து தர்மத்தில் நடத்த முடியுமான்னு ஒரு பல பேர் எண்ணியும் போது பல பேர் வந்து ஒரு டிஸ்கரேஜ் கூட பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி போன வருஷம் சென்ற வருஷம் மிக சிறப்பாக நடத்தி காட்டினாரு. அதை தொடர்ந்து இந்த வருடம் நடத்தியிருக்காரு. இது வந்து இந்த வருடம் இல்லாமல் அடுத்தடுத்து வருடங்களுக்கு தொடரணும் என்பதுவே என்னென்ன இந்த மாதிரி இல்லாமல் தமிழ் மக்களோட ஆசை. ஏன்னா இந்த ஒரு மேடை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவசியமாக கிடைக்காது. குழந்தைங்க அப்புறம் எல்லாரும் மேடை வந்து டைம் ரெடி இடம் மாறுறது ரெடியாக இருக்காங்க. அவங்க இருந்தால் ஒரு நடனம் இந்த ஸ்டேஜ் மாதிரி எதுவும் கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்போசிட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னா அவங்க அடுத்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்து பெரிய ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெருசாக இதில் நிறைய டேலண்ட் வந்து போட்டு வெளியே வந்துட்டு ஸோ அதை அந்த பேசுறதே சொன்னது. நாலு மணி நேரம் பேசும்போது 40 பேர் வந்துருக்காங்க. இதில் கலந்துக்கிறாங்க. சென்னை சொல்லும்போது பெருமையோட இந்த பெருமையை தெரிஞ்ச வினம் மனமான வாழ்க்கை தெரிவித்து பணி இன்னும் சொல்ல